கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்று ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்தில் இருந்து தியானித்து விட்டு நாம் ஜெப வேளைக்குள்ளே, இந்த இரவு நேர ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், உளையான சேற்றில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து இந்த தேவன் என்ன செய்வார்? கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபித்தே ஜெயம் எடுப்போம். அதுதான் வேதத்தில் உள்ள முறை. நாம் அப்படியாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உளையான சேறு போன்ற சிக்கலான ஆபத்துகளிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டாலும் சரி, தண்ணீரே இல்லாத குழியிலே அகப்பட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது போன்ற ஒரு காலகட்டம், அது போன்ற ஒரு கஷ்டம், அது போன்ற ஒரு வேதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, யார் என்னை இந்த இக்கட்டில் இருந்து விடுதலை செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் எங்கோ அகப்பட்டு அனுதினமும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை போர்வை போல உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம். யாருமே காப்பாற்ற முடியாத நிலை. ஒருவேளை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல்வேறு குடும்ப பிரச்சனைகளில் யார் எனக்காக பேசுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு வழக்காடுவார்கள் என்று நீங்கள் நொந்து நொடிந்து போயிருக்கலாம். எல்லாமே முடிந்து விட்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு பாருங்க, சிலர் சில வேளைகள்ல ஒரு சிக்கல் அகப்பட்டு அந்த சிக்கல்ல இருந்து மீள முடியாம இருக்கும் பொழுதே அடுத்த சிக்கல், அடுத்த ஆபத்து, அடுத்த கஷ்டம் என்று பாருங்கள், ஒரு புதைகுழி போல உங்களை பல்வேறு பிரச்சனைகள் மறுபடியும் சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்தான கஷ்டமான எத்தனை கொடுமையான சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையில் எங்கே இருக்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி, உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பாருங்கள். ஐயா, அதிகாலையிலும் ஜாமங்களிலும் எழுந்திருந்து தேவனை நோக்கி மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீ எந்த சூழ்நிலையில் இருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் இருந்தே கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். ஐயா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆதரிப்பார். உங்களை இருக்கிற சூழ்நிலையிலே தேறுதல் செய்து அவருடைய சொந்த சமாதானத்தை தந்து ஒரு நாளிலே இந்த உளையான சேற்றில் இருந்து, ஐயா, அக்கினி போன்று உங்களை சுட்டரிக்கிற பல்வேறு சோதனைகளில், சிக்கல்களில் இருந்து, உபத்திரவங்களின் குகைகளில் இருந்து கர்த்தர் உங்களை மீண்டெடுத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது என்பதை மறந்தே போகாதிருங்கள். எனக்கு விசேஷமா ஒரு காரியத்தை சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த ஜெப வேளையிலே காலையிலும் மாலையிலும் எங்களோடு தரித்திருக்கிற, இதை மறுபடியுமாக கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் யார் சொல்லியோ நீங்கள் இதில் இணையவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் இரவும் பகலும் ஜெபிப்பதற்கு அவரே உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் எத்தனை சிறையிருப்பிலே இருப்பதினால் உங்களுக்கு வேதனையும் வருத்தமும் துக்கமும் சூழ்ந்திருந்தாலும் சரி, ஐயா, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை அழிவை நோக்கி உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய புருஷன் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் யாரோ உங்களை விட்டு பிரிந்து போய் தவறான, மோசமான, சிக்கலான, தீமையான வழிகளிலே அது சென்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மறந்து விடாதிருங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், உங்களுடைய தேவன். அவர் உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார், கைவிட மாட்டார். மரண பரியந்தமும் நடத்தி உங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, யோசேப்பு சொந்த சகோதரரால் அடித்து நொறுக்கி பாலும் கிணற்றிலே போடப்பட்டான். போடப்பட்டது மட்டுமல்ல, அவன் சட்டைகளை எல்லாம் உரிந்து என்ன செய்தாங்க, அவனை
விற்று போட்டார்கள். ஐயா, அவனை விற்று போட்ட அந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, அந்த அருமையான இளைஞன் இன்னும் தொடர்ந்து அடிமையாய் விற்கப்பட்டு தூர தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். மாத்திரமல்ல, அங்கே போத்திபார் வீட்டில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்த பொழுதும் மறுபடியும் துன்பம் வருகிறது. ஐயா, மறுபடியும் துன்பம் வந்து பாருங்க, அங்கே இருந்து அவனை தெருவிலே வீசி விடுகிறார்கள். மாத்திரமல்ல, அவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு ஒடுக்கினார்கள். நடந்தது என்ன? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த ஒடுக்கின இடத்திலையும் அவனை என்ன செய்தார்? மேன்மையாக வைத்தார். ஐயா, சிறைச்சாலையிலே இந்த இளைஞன் அதிக நாள் காத்திருந்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் அவனை நினைத்தருளினார். கர்த்தர் அவனை நினைத்தருளினார். ஐயா, அதுக்கு முன்ன நினைக்காம இருந்தார் என்று அல்ல, நினைத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவனை உயர்த்தும்படியாக ஏற்ற சமயத்திலே அந்த மகாபெரிய எகிப்து தேசத்திற்கு என் தேவன் அவனை பெரிய அதிபதியாக, ஜனாதிபதியாக நியமித்தார். அல்லேலூயா! எத்தனை ஒரு பாதையிலே அவன் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலைகளிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், சங்கீதக்காரன் சங்கீதம் 40 இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஐயா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, என்னை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலையின் மேல உயர்வான ஒப்பற்ற உன்னதமான ஸ்தலங்களிலே எங்களை கொண்டு போய் நிறுத்தி எங்கள் அடிகளை, எங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நீ காத்திருந்துட்டு இருங்க. ஐயா, காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமையோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளிலே சீக்கிரமாய் ஏன் இன்று கூட அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். நிச்சயமாக கேட்டு, பயங்கரமான குழியில் இருக்கிறீங்களா? உளையான சேறு போன்ற இடத்திலே அகப்பட்டிருக்கிறீங்களா? சொன்னீங்களா, யாருமே என்னை விடுவிக்க முடியாது, யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொன்னீர்களே, உங்களை தூக்கி எடுப்பார். எடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கண்மலையின் மேல் நிறுத்துவார். உங்கள் அடிகளை ஸ்திரப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய தேவனை துதிக்கும் பாட்டை உங்க வாயிலை கொடுப்பார். நீதிமான்களின் கூடாரத்தில், தேவனுடைய பிள்ளைகள் கூடாரத்தில் என்ன உண்டா? ரட்சிப்பின் சங்கீர்த்தனம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அப்படியாய் உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு கம்பீர சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அப்பொழுது என்ன நடக்கும்? அநேகர் அதை கண்டு, ஐயா, உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், உங்கள் இனவன ஜந்துக்கள் எல்லோரும் அநேகராய் அவர்கள் அதை கண்டு பயந்து, உங்களுக்கு மாத்திரமல்ல கர்த்தருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இதுதான் உங்களுக்கு நடக்க போகிற காரியம். இன்று இருக்கிற காரியங்களிலே பொறுமையாக காத்திருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளை, சோர்ந்து போகாதிருங்கள். ஐயா, எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறாங்க, என்ன செய்தாலும் மாற்றம் வரவில்லை, என் வாழ்க்கையிலே, என் வியாதியிலே, அல்லது என் துன்பங்களிலே, என் கடன் பண பிரச்சனைகளிலே, என் தோல்வியில் நஷ்டத்தில் இருந்து ஒரு மாற்றம் வரவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டு அநேக நாள் காத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருங்கள். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்துக் கொண்டிருங்கள். பாருங்க, தாவீது இப்படியாக சொல்கிறார், கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அப்படியாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். எண்ணிக்கைக்கு பாருங்க, என்ன மாதிரி சங்கீதக்காரன் சொல்கிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. ஐயா, விடாதபடி பிடித்தது. வேட்ட நாய போல எங்களை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் பிடித்தது. உண்மைதான். அவர் சொல்றார், என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. ஐயா, எத்தனை மோசமான கண்டிஷன் பாருங்க. அவைகள், என் பிரச்சனைகள், என் துன்பங்கள், என் வியாகுலங்கள் எல்லாம் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே,
எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. எத்தனை பிரச்சனை பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அற்புதமாய் உயர்த்தப்பட்ட அந்த மனிதனுக்கு எத்தனை பிரச்சனை பாருங்கள். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் அவரை சூழ்ந்து கொண்டது. ஒருவேளை என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களையும் கூட எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே ஒருவேளை உங்களை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், உங்கள் தாய் மயிரிலும் அதிகமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உங்கள் இருதயம் சோர்ந்து போகிறது உண்மைதான். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். ஐயா, இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் இல்லாதபடி நீண்ட நேரம் அதிகாலை எழுந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று தேவ சமூகத்திலே காத்திருங்கள். மறுபடியும் மறுபடியும் ஜெபியுங்கள். அவருடைய இருதயத்தை அசைக்கும் வண்ணமாய் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் மன்றாடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் மன்றாட்டு ஜெப வீரர்களாய் நாம் மாற வேண்டும். பாருங்க, அப்படியாய் நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. கர்த்தாவே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷமாய் இருப்பீர்கள். அந்த காலம் இதோ வருகிறது. இந்த இரவு ஜெப வேளையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அது போன்ற நல்ல நல்ல செய்திகள் வரும். நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல பதவி உயர்வுகள் நடக்கும். இருக்கிற இன்னல் உள்ள, தத்தளிப்பு உள்ள, சஞ்சலம் உள்ள இடங்களில் இருந்து உங்களை கர்த்தர் மாற்றுவார். மகிமையான இடங்களுக்கு, மேன்மையான இடங்களுக்கு கொண்டு போவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, நீங்கள் எங்கே அவதிப்படுகிறீர்களோ, எங்கே உபத்திரப்படுகிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி கண்மலையின் மேல், நீங்கள் நினைச்சு பார்த்திராத உயரத்தில், நீங்கள் நினைச்சு பார்த்திராத மேன்மையான மகிமையான அற்புதமான இடங்களிலே உங்களை கொண்டு நிறுத்துவார். எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அதை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். பாருங்க, தாவீது அரசன் சொன்னது போல, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நீங்களும் சொல்லணும், ஐயோ, நான் எத்தனை கொடுமையில, எத்தனை ஆபத்து உபத்திரங்களிலே அகப்பட்டு நொந்து நொடிந்து போயிருந்தாலும் கர்த்தரோ உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ என் மீது நினைவாயிருக்கிறார், என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு ஒரு சமயம் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். எனக்காக மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டு அவரையே சொந்த நேசராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ உங்கள் மீது நினைவாய் இருக்கிறார். அவரே உங்களுக்கு துணையும், அவரே உங்களை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் இனி தாமதிப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தைரியமாயிருங்கள். எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை கொடுமையான காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டால் என்ன, உங்களை எல்லா உளையான சேற்றில் இருந்தும் கிணற்றில் இருந்தும் எல்லா பாதாள கட்டுகளில் இருந்தும் உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரவத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார். உங்களை ஒரு நாளும் தொற்று போக, தொலைந்து போக, தொடர்ந்து நிரந்தரமாய் நஷ்டமாய் இருந்து அவமானப்பட விடவே மாட்டார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என்ன செய்யும்? இரட்டத்தனையான பலனை நிச்சயமாக தருவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அந்த யோசேப்பை போல பொறுமையோட காத்திருப்போம். ஐயா, அந்த சங்கீதக்காரனை போல பொறுமையாய் அவருடைய சமூகத்திலே இருந்து நம்முடைய மன்றாட்டை செலுத்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிப்போம்.
எனக்கு அருமையான எங்கள் பரலோக பிதாவே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். ஐயா, நித்தமும் கண்ணீர் வடித்து கவலையோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனே நீர் இன்றே நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது உமக்கு லேசான காரியம் ராஜா, அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்காய் நீர் மனதிறங்கும்படியாய், ஐயா இவர் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரக்கம் உள்ள பிதாவே, எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டு துன்புறுகிறார்களோ, எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டு வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் இவர்களை சூழ்ந்து கொண்டதோ, என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடங்களில் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஐயா இந்த அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார்களே ஐயா, இவர்கள் பக்கமாய் நீர் சாய்ந்து, இவர்கள் பிள்ளைகள் பக்கமாய், இவர்கள் குடும்பத்தின் பக்கமாய் நீர் சாய்ந்து இவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேளும், இப்பொழுதே கேளும் ஐயா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை ஆபத்துகளில் இருந்து தூக்கி எடுத்து என் தேவனே உம்முடைய வாக்குகளின் படியே கண்மலையின் மேல் ஐயா உயர்ந்த ஒப்பற்ற உயர்வான மேன்மையான ஸ்தானங்களின் மேல் பிள்ளைகளை நிறுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக, இன்றே அதை தொடங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கமாய் இருந்து இவர்களை உயர்த்தி ஐயா உம்மை துதிக்கும் புது பாட்டு இவர்களை பாடும்படியாக ஒரு நாளிலே இவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே மகிழ்ந்து களிகூரத்தக்கதாய் என் தேவனே இன்று ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களை நீர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறதை அநேகர் கண்டு ஐயா ஸ்தோத்திரம் டாடி, அநேகர் கண்டு பயந்து உம்மை நம்புவார்களே. இந்த பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை உயர்த்தி என் தேவன் இவர்களை பெரிய சாட்சிகளாய் எழுப்புவீராக. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா, தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஐயா எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், ஓ அந்த சங்கீதக்காரனை சூழ்ந்து கொண்டது போல ஐயா அவனுடைய அக்கிரமங்கள் அவனை தொடர்ந்து பிடித்தது போல கர்த்தாவே இவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் தீமைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை புறந்தள்ளி போடுவதற்கு, அவற்றை நீக்கி போடுவதற்கு, அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் உம்முடைய நீண்ட அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் ஐயா தாவீது சொன்னது போல அவைகள் எல்லாம் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது என்று சொன்னது போல எண்ணற்ற பிரச்சனைகள், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, தொடர்ந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஆமென் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எல்லோரும், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியாய் என் தேவனே நீர் இவர்கள் மீது நினைவாய் இருந்ததற்காக நன்றி, இவர்களுக்கு துணையாய் இருந்ததற்காக நன்றி. சிறுமையும் எளிமையுமான உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளிய கிருபைக்காக நன்றி. இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல வாய்ப்புகள் வரட்டும், மேன்மையான மகிமையான காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கட்டும் ராஜா, தடைபட்டு நிற்கிற திருமணங்கள் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா வராத நல்ல வரன்கள், கர்த்தர் அனுப்புகிற வரன்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வீடு தேடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள் என்று சொன்னீங்களே, அப்படியே மேன்மக்கள் கடந்து வருவார்களாக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா பேரோடும் புகழோடும் உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழும்படியாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் ஆறுதல் அற்றவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய், பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒருவராய் இருக்கலாம். ஒருவேளை ஐயா, இந்த உலகத்திலே என்ன சமாதானம் இருக்கிறது, ஐயா நான் படுகிற பாடுகளும் துக்கங்களும் மகா கொடியது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், தவிப்புகளிலே ஐயா எத்தனையோ சிக்கல்களிலே நீங்கள் அகப்பட்டு வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்க, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை உயர்த்தி உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்காக ஐயா ஒரு புது பலனை கொடுக்கிறவருமாய், உங்களை புது பலனடைய செய்கிறவருமாகிய ஒருவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களோட என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனையோ தேற்றவில்லாத என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இவருடைய அனுபவம் இல்லை. இவரோடு வாழ்ந்தவர்களுக்கு பழக்கம் இல்லாதிருக்கிறார்கள். தேற்றவே இல்லாதிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஒரு தேற்றவாளன் ஐயா, உதவியற்ற உங்களுக்காக ஒரு உதவியாளர், துணையே இல்லாத தவிக்கிற அல்லது துணையை இழந்துவிட்ட, யாருமே எனக்கு துணையா இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்காகத்தான் இந்த துணையாளர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவர் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேற்றவாளன் ஐயா, இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த துணையாளராய் உதவியாளராய் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் நொடிந்து போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் தோற்று தொலைந்து அழிந்து போவதில்லை. நீங்கள் அதற்கு பதிலாய் ஜெயம் எடுப்பீர்கள், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகம் அறியாத இந்த உலகத்து ஞானிகளாலும் சாஸ்திர புருஷர்களாலும் அறிந்து கொள்ள இயலாதவர் இவர் ஐயா. அவர்களால் பெற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இயலாத அற்புதமான இந்த ஆவியானவர் உங்களோட வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளே வாசம் பண்ண அவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நவீன உலகத்தின் விஞ்ஞான மகத்துவங்களாலும் கூட ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத அற்புதமான ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் ஒரு புது பலன் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் படிப்பிலே ஐயா, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் எந்த வாழ்க்கையிலும் ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையில் ஆனாலும் சரி, உங்களுக்கு இவர் ஒரு புது பலனை கொடுக்க முடியும், புதிய கிருபையை கொடுக்க முடியும். உங்களை உயர உயர புதிய புதிய சக்தியோடு, புதிய வல்லமையோடு, கழுகுகளைப் போல உயர உயர இறக்கைகளை அடித்து உயர எழும்பச் செய்யும் அற்புதங்களின் ஆவியானவர் இவர் என்பதை மறந்து விடாதீர்கள். மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையான, மகிமைகளுக்கெல்லாம் மகிமையான, அற்புதமும் ஆச்சரியமானவர் இவர். என்றென்றும் உங்களோட இருக்கிறவரும் நமக்குள்ளே வாசம் செய்கிறவருமாய் இருக்கிற இந்த அற்புதமான ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ புத்திரர்களாய் வாழ ஐயா, அற்புதமான ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு வாழுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு உலாவுங்கள், அவரோடு எல்லாவற்றையும் செய்ய முற்படுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக முறைகளிலே நாம் தோற்று போகிறோம், அநேக முறைகளிலே நாம் கைவிடப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிறோம். எதனால் என்று கேட்டீர்களானால், இந்த உதவியாளரை, துணையாளரை ஐயா நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ள, நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற இவரை அநேக முறைகளில், அநேக தினங்கள் கூட மாதக்கணக்கில் மறந்துவிட்டவர்களும் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஆவியானவரை உங்களுக்கு துணையாக பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2, 3 வசனங்களை
வாசித்தீர்களானால் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது ஐயா. ஆனால் அதே சமயத்தில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்த உலகத்தை தேவ வார்த்தை வந்த உடனே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்திலே பாருங்கள், அங்கே வெளிச்சம் உண்டானது ஐயா. ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தை வந்த அந்த நிமிடத்திலே இந்த ஒழுங்கின்மையும் பெருமையும் சூன்யமாய் காணப்பட்ட இந்த உலகத்தை வெளிச்சத்தால் நிரம்பச் செய்தார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இன்று உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அல்லது உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளும் கேடுகளும் கஷ்டங்களும் எத்தனையோ தோல்விகளும் நஷ்டங்களும் ஒருவேளை ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆழத்தின் மேல் அசைக்க முடியாத இருள் இருந்து உங்கள் வாழ்க்கையை அழித்து விட்டது போல் காணப்படலாம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், உங்கள் மீதும் என் மீதும் எங்கும் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிற ஐயா, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது போல இங்கே அசைவாடி கொண்டிருக்கிற ஒரு அற்புதங்களின் ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். வருகிற தேவ வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயா. தேவ வசனங்கள் வரும் பொழுது அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் ஆவியானவர், அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். தேவ வார்த்தைகளை பெற்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும்படியாய், அது பலமாய் உங்களுக்குள்ளே வேலை செய்யும்படியாய் ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை? ஒருவேளை ஐயா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியா இருக்கிறது, ஒருவேளை என்னுடைய மினிஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அப்படியாக ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய ஃபைனான்ஸ் கையிட்டு செய்கிற காரியங்களிலே கடனும் தொல்லையும் நஷ்டமுமாய் நான் ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதங்களின் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஐயா, இந்த அற்புதங்களின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற, உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமாவை அவருடைய ஆலயமாய் நீங்கள் மாற்றி அவரை வரவேற்கும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குவார். நீங்கள் பாருங்கள், ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருளுமாய் அந்தகாரமுமாய் கிடந்த இந்த உலகத்திற்குள்ளே எப்படி வெளிச்சம் பிரகாசித்ததோ அப்படியே உங்களுக்குள்ளே, உங்கள் மீது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 34-35 தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால், மரியாளை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு தேவதூதன் சொல்லுகிறார், ஐயா, நீ உனக்குள்ளே ஒரு தேவகுமாரன் பிறப்பார் என்று. உனக்குள்ளே பிறக்கிறவர் இந்த உலகத்தை ஆளுகிறவர், இந்த உலகத்தின் இரட்சகர் உனக்குள்ளே பிறப்பார். ஆனால் மரியாளோ புருஷனை அறியாத ஒரு கன்னிகையா இருக்கிறாள். பாருங்க, ஒரு ஏழை கன்னிகையின் வயிற்றிலே எப்படி இப்படி ஒரு தேவகுமாரன், உலகத்தின் இரட்சகர், சர்வ பூமியின் ஆண்டவர் பிறக்க முடியும் என்று அவள் கேட்கிறாள். ஐயா, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும், இது என் வாழ்க்கையிலே எப்படி நடக்கும் என்று கேட்ட கேள்விக்கு தேவதூதன் அற்புதமான ஒரு பதிலை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலினால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களை குறித்து இது எப்படி ஆகும், என் வாழ்க்கையிலே இது எப்படி நடக்கும், ஐயா, இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது இந்த காரியங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே பலிக்கும், எப்பொழுது நான் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், மரியாள் கேட்டது போலே இது எப்படி ஆகும் என்று கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும். ஐயா, நீங்கள் விரும்பினால், நீங்கள் வேண்டிக் கொண்டால், நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி உங்கள் மீது
வருவார். உன்னதமானவருடைய பலம் உங்கள் மீது நிழலிடும். உங்களுக்குள்ளே அப்பொழுது கிறிஸ்து உருவாவார், கிறிஸ்து உருவாகுவார். ஐயா, இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் என்றால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் நிச்சயமாய் விடுதலை ஆவீர்கள். எந்த கஷ்டங்கள், எந்த துக்கங்கள், எந்த வேதனைகள், அவமானங்கள், எந்த சிறையிருப்புகளிலே, எந்த சங்கிலிகளிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த இயேசு, இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே ஜெனிப்பார், உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயமாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும். ஐயா, வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வந்துவிடும். புதிய பலன் அடைவீர்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னதின்படியே, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும், யூதாயாவிலும், சமாரியாவிலும், உலகத்தின் எல்லா பாகங்களிலும் நீங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா உபத்திரவங்கள், சோர்வுகள், அடிகள், அவமானங்களுக்கு மத்தியிலே இந்த அற்புதங்களின் ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பெற்றுக் கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை உங்கள் வாழ்க்கையிலே செயற்பட அனுமதியுங்கள். அவரே உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். அவரை போல உங்களை அரவணைக்க, அவரை போல உங்களை ஆதரிக்க, அவரை போல ஒரு நல்ல உதவியாளரும் துணையாளரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன, யார் உங்களை கைவிட்டு போனால் என்ன, யார் உங்களை மறந்துவிட்டு உங்களை புறந்தள்ளிவிட்டு போய்விட்டாலும் என்ன, கவலைப்படாதிருங்கள். இந்த அன்பின் ஆவியானவர், இந்த தேற்றவாளன் துணையாளர் உங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறையும் வராது. இவர் உங்கள் பலகீனங்களில் உங்களுக்கு உதவி செய்வார். ஐயா, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்துவார். ஐயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா தீர்க்க தரிசனங்கள், எல்லா விதமான சத்தியங்களும் வாக்குத்தத்தங்களுக்குள்ளும் இவர் உங்களை நடத்துவார். நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறப்பீர்கள் என்பதிலே மாற்றமும் இல்லை, மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அது என்னையா விடுதலை? எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும், எத்தனை உடல் சோர்வு, அசதிகள், வியாதிகளில் இருந்தாலும் சரி, எத்தனை ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், எல்லா துன்பங்கள், வருத்தங்களிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலை. எந்த பலகீனம், பிசாசின் கட்டுகளிலே இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்களை குறித்து முயற்சி செய்து ஐயா, ஓடி ஓடி சலித்து இளைத்து உருக்குலைந்து போன என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இனி இன்று முதல் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு திரும்புங்கள். அது உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையாயிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற வேலைகள், ஐயா, நீங்கள் ஆராய்ந்து தேடி தேடி அலைகிற எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை முன்னிலைப்படுத்துங்கள். அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொன்னபடியே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, உங்களை எந்த வாழ்க்கையிலே எப்படி நடத்த வேண்டும், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மகிமையான காரியங்களுக்குள்ளே உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நன்றாய் அறிந்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எப்படி மேன்மைகளுக்கு மேல் மேன்மை அடைய முடியும், எப்படி புது பலன் அடைய முடியும், வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எப்படி புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்க முடியும், எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களை உயர்த்தவும் உன்னதங்களிலே உட்கார வைக்கவும் வல்லமை உள்ள ஒருவர் உங்களோடே இருக்கிறார். ஐயா, கிறிஸ்து பரமேறிய பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் பரத்திற்கு என் பிதாவினிடத்தில் போகிறதற்கு உங்களுக்கு போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் என்றென்றுமாய் உங்களுடனே இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்று சொன்னாரே. இந்த ஆவியானவரை பற்றிக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். அவரால் நடத்தப்படும்
நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையிலே உங்களுக்கு இடைஞ்சல் இல்லை, துன்பம் இல்லை, வெட்கம் இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்தி உங்களை வாழ்வாங்கு வாழச் செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டவர்களாய், நீங்கள் எல்லா விதத்திலும் போதித்து நடத்தப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அன்பின் ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துணைகளை இழந்து விட்டவர்கள், துணையாய் இருந்தவர்கள், நம்பி இருந்தவர்களை இழந்து விட்டவர்கள் ஐயா, யாருமே ஆதரவு செய்வதற்கும் துணையாய் இருப்பதற்கும் உதவி செய்வதற்கும் ஆளே இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீரே உதவியாளராய் துணையாளராய் கூட இருக்கும்படியாய் நீரே இவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் மேன்மைகளுக்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேற்றவே இல்லாத என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் ஐயா. தேற்றவே இல்லாத அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு பேர் மீதும் உம்முடைய அனுக்கிரகத்தின் ஆவி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், இன்றே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். தேற்றவாளனாகிய துணையாளர் எங்கள் அன்பின் ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பலகீனங்களில் உதவி செய்கிற நீர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இவர்கள் சந்திக்க போகிற ஐயா, இவர்கள் இருக்கிற கொடுமையான கஷ்டமான சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு இவர்கள் உயர உயர பறக்கும்படியான புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலம் இவர்கள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் சூழ்ந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் ஐயா, மரண இருளின் தேசத்திலே குடியிருந்தவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் இருள் போன்ற பிரச்சனைகளிலே ஐயா, மரண இருள் போன்ற பிரச்சனைகளிலே, துக்கங்களிலே, பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ஆவியாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். தேற்றவு செய்வீராக, கூட இருப்பீராக. அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகாதபடி ஐயா, குடும்ப உறுப்பினர்கள், கணவன் அல்லது மனைவி ஐயா, குடும்பத்தில் இருக்கிற யாரேனும் கெட்டு அழிந்து போகாதபடி ஒரு விடுதலை பரிசுத்த ஆவியானவரால் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். என் அன்பின் பரலோக பிதாவே, எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், எல்லா பிரச்சனைகளும் இதோடு மாறி போகும்படியாய் தேவனாகி கர்த்தர் சொன்னது போலே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போலே கர்த்தாவே, இந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வீராக. பெரிய காரியங்கள் உடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். கர்த்தர் அதிசயமான மகா அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக, பாதுகாப்பீராக, கூட இருப்பீராக. இனி இவர்கள் தோற்று போகாதபடி, இனி இவர்கள் நசிஞ்சு போகாதபடி, கடன்பட்டு ஐயா பல்வேறு தொல்லைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகளில் அகப்பட்டு அழிந்து போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவரால் இன்று முதல் நடத்தப்படுகிற ஒரு பேறு பெற்ற வாழ்க்கை தொடங்கட்டும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திர
புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்னப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஐயா தேவ புத்திரர்களாய், தேவனுடைய புத்திரர்களாய் மகிமையோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சகல ஆசீர்வாதங்களோடும் வாழும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான பாடத்தை, ஐயா உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் எங்கே இருக்கிறது, உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் எங்கே இருக்கிறது, எங்கே எந்த ஸ்பாட்ல எந்த விதமாய் எந்த விதிமுறைகளின்படி கற்பனைகளின்படி நீங்கள் வந்து நின்று கேட்கும் பொழுது நீங்கள் கேட்டவைகள் எல்லாம், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன அற்புதமான வழியை கர்த்தர் போதித்ததை இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக வேதம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக உங்களுக்கு வாக்களிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஐயா நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தைரியத்திலடா இத்தனை பிரச்சனைகள் ஒன்றை சூழ்ந்திருந்த பிறகும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஊரார் உற்றார் ஒரு பார்த்து உங்களை பார்த்து யோசிக்கலாம், என்ன தைரியத்தில் இருக்கிறீர்கள், என்ன தைரியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சுற்றுச்சூழ இருந்த பிறகும் என்ன தைரியத்தில் நிலைத்திருக்கிறீர்கள், சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களால் இருக்க முடிகிறது, எப்படி இப்படி தைரியமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று நீங்கள் சொல்ல முடியும். ஐயா அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள். ஐயா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, அவரால் மீட்டெடுக்கப்பட்ட அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். உமக்கு ஒப்பானவர், உங்களுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஆதலினால் நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போக முடியும். என் தகப்பனே, என்னுடைய காரியம் இது என்று நீங்கள் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு செல்ல முடியும். தைரியமாய் நீங்கள் அவரோடு பேச முடியும். அருமையான ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய உங்கள் மீட்பராகிய அவரையே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள். அவரிடத்தில் பேச, அவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்ல வந்திருக்கிறீர்கள். அவர் சொல்லுவதை நாம் கேட்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறதை முதலில் கேளுங்கள். அதற்கு பிறகு நாம் என்ன அவரோடு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லலாம். பாருங்கள், யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை நாம் வாசித்து பார்த்தோமானால் ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. ஐயா என்னில் நிலைத்திருங்கள், என்னில் இணைந்திருங்கள். என்னோட நீங்க இருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பிதா அதனால சந்தோஷப்படுவார். என்னோடு உங்க உறவு கட்டாயிட்டுனா, என்னோடு உங்களுக்கு உறவு இல்லை ஆனால் நீங்கள் உலர்ந்து போவீர்கள். உலர்ந்து போன செடியெல்லாம் கொண்டு எங்க போடுவாங்க? எங்க கொடி செடியெல்லாம் கொண்டு நெருப்பிலே போட்டு விடுகிறது போல் போட்டு விடுவார்கள். நீங்கள் கனி கொடுக்க முடியாது, நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, நீங்கள் சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ முடியாது. தேவ அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் உங்களோடு இருக்காது. ஆதலினால் கர்த்தர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்னில், என் பிள்ளைகளே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், நல்லா கவனிங்க, நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஐயா, கனி கொடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிலே நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு தகுதிக்கு, ஒரு பொசிஷனுக்கு வந்து விடுங்கள். ஐயா, கர்த்தரில் நிலைத்திருக்கிறதுனா சில நேரங்களில் என் அன்பு சகோதர சகோதரிகளை கவலை, துன்பம், வருத்தம், கோபம், சங்கடம், எல்லாம் இது பயம், சந்தேகம் போன்ற காரியங்கள் அவரிலே நிலைத்திராதபடி இவர்களை புறம்பே ஆக்கி விடுகிறது. ஐயா, அவரிலே நிலைத்திராதபடி கவலையிலும் கண்ணீரிலும் கசப்பிலும் மன்னிக்க முடியாமை, கோபம், வருத்தம், வெறுப்பு போன்றவற்றிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவரோடு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு நிலைத்திருப்பது கடினம். அவரோடு நிலைத்திருங்கள். அவரோடு நிலைத்திருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் என் பிள்ளைகளே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, 7 முறை வெள்ளியை போல் குகையிலே புடமிடப்பட்ட பசும் பொன்னை பார்க்கிலும், பசும் வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பட்டதும் சுத்தமுள்ளதுமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும், உங்கள் சிறையிருப்பை மாற்றும். அவருடைய வார்த்தைகள் உங்களை குணமாக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆனால் அவரிலே நிலைத்திருங்கள். அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஐயா, நீங்க கொடுக்கிற மிகுந்த கனிகள் உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க கணவன், உங்களுடைய குடும்ப உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே, சபைகளுக்கும் சங்கங்களுக்கும் மத்தியிலே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மிகுந்த சந்தோஷம் அடைவார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், கர்த்தர் சொல்றார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரி உண்ட கொடியை போல் அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரில் நிலைத்திருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பாவமோ அல்லது அநீதியான எந்த காரியமோ கீழ்ப்படியாமல் உங்களை ஆள ஒட்டாதிருங்கள். தைரியமாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இது போன்ற தவறான காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சங்கடம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், ஐயா வருத்தம் வேண்டாம், கோபம் வேண்டாம், மன்னிக்க முடியாத சூழ்நிலை வேண்டாம், புலம்பல் வேண்டாம், மர்மரிங் வேண்டாம். கர்த்தரிலே நிலைத்திருங்கள். அவருடைய சமாதானத்திலே, அவர் தருகிற சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படியாய் நிலைத்திருக்கும் பொழுது ஐயா நீங்கள் கேட்டுக்கொள்வது பாருங்கள். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நல்லா கவனிங்க, நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிச்சயமாய், இதுதான் ரகசியம். இதுதான் ரகசிய வெற்றி வாழ்வின் ரகசியம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல். இப்படியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற திறந்த வாசல்களை இந்த உலகத்தில் எவனும் பூட்ட முடியாது. ஐயா, உங்களை நோக்கி வருகிற எந்த சத்துருவும், எந்த பொல்லாங்கனும் அல்லது எந்த அழிம்பனும், எந்த துஷ்டனும் நிச்சயமாய் உங்களுக்காக இப்படியாய் திறக்கிற வாசல்களை யாரும் பூட்ட முடியாது. இதன் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மேன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் அவரிலும், ஐயா நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்குமே ஆனால் சந்தேகமே இல்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். நம்ம பிள்ளைகளை குறித்து அநேக காரியங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஐயா என் தெய்வமே என்று நாம் கேட்டுக்கொள்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய சொந்த ஜீவிதத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து, ஐயா நாளை என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில் என்பதை குறித்தான அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எதை பற்றி கேட்டுக்கொண்டீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தரிலே நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருப்பதாக. அவரிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவருடைய கற்பனைகளில், கட்டளைகளில் படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அவருடைய கற்பனைகள், கட்டளைகளின் படி நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் அவரிலே நிலைத்திருக்கிறீர்கள். அதுபோல நீங்கள் கசப்பு, வெறுப்பு, கோபம், ஐயா பயம், சந்தேகம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், அவர் கொடுக்கிற நம்பிக்கை, திட நம்பிக்கையோடு தைரியமாய் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐயா என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, அவர்கள் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறார்கள், என் குடும்பம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, என் கணவன் இப்படியா எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை ஏதோ தாறுமாறாய் எல்லாம் உடைந்து உருக்குலைந்து போவது போல
போல் காணப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், அவரிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், உங்களிலே நிலைத்திருக்கிற அவருடைய வார்த்தையை பேசுங்கள். எது எப்படி போனாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை, எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார். என் தேவன் எந்த காரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, என் தேவன் என்னை மீட்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை மாந்திரீகங்கள் சூனியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஐயா, ஒருவேளை என் குடும்பத்தின் சாபங்கள், என் பரம்பரை சாபங்கள், அல்லது எனக்கு என்னை துரத்துகிற சாபங்கள் இருக்கிறதோ இல்லையோ, என் கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்று மோசேயை அனுப்பினவர் இன்று என்னோடும் இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார் என்று நீ தைரியமாய் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்கள். பரலோகம் உங்களை குறித்து சந்தோஷப்படும். அப்படியாய் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் செய்யப்படும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுவீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த இரவு ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா, பல்வேறு தேவைகளும் பல்வேறு உபத்திரவங்களும் பல்வேறு சிக்கல்களிலும் அகப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நாடு எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக, விடுதலையை ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீரே எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீது வைத்து விடுகிறோம். இன்று ஐயா, எல்லா கவலைகளையும், எல்லா பாடுகளையும், துக்கங்களையும், வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்களையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி சமாதான குறைவு இல்லை, இனி சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இவர்களுக்கு உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நாடு இவர்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மிலே நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியம் ஐயா, உம்மிலே நிலைத்திருக்கிறபடியினால், இவர்கள் உம்மிலே நிலைத்திருப்பதால் நீரும் அப்பா ஸ்தோத்திரம் டேடி. இந்த பிள்ளைகளோடு வாழ்க்கையோடு நீர் நிலைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல ஐயா, உம்மிலே நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுக்கிற, நல்ல விதமான சாட்சியோன வாழ்க்கை வாழுகிற, சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கை வாழுகிற, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள தேசத்திற்கும் ராஜ்யத்திற்கும் உடைய சுவிசேஷத்திற்கும் ஐயா, உம்முடைய சுவிசேஷ வேலைகளுக்கும் பிரயோஜனமான நல்ல வாழ்க்கை வாழுகிற, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீரே மெய்யான திராட்சை செடியாய் நாங்கள் கொடிகளாய் இருக்கிறது எத்தனை பாக்கியம். அப்படி ஒரு இணைப்பை, அப்படி ஒரு அந்தஸ்தை, அப்படி ஒரு தொடர்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மிலும் அப்பா நீர் அவர்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஐயா, உம்மையே அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்மிலே நிலைத்திருக்கிற இவர்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளால் ஐயா எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என இவர்கள் இப்படியாய் சொல்லத்தக்கதாக என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இதோடு மாண்டு போகட்டும். ஐயா, இதுவரை இவர்களை உபத்திரப்படுத்தின, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துரு இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் என்று எழுதப்பட்டபடியே இவர்களால் நடக்கிற நல்ல காரியங்கள், இவர்கள் குடும்பத்திலே நடக்கிற நல்ல காரியங்கள் ஐயா, வருகிற செழிப்புகள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் ஐயா, எல்லாவற்றிற்கும் மீளாக இவர்கள் முழு குடும்பமும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த உலகத்திற்கே இவர்கள் சாட்சிகளாய் வாழும்படியாய்
அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. ஐயா, நீங்கள் உலகத்தின் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்களே சுவாமி, அப்படியே இவர்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் சங்கத்திற்கும் உப்பாய் இவர்கள் இல்லாது வேறு ருசியே யாருக்கும் வராதது போல. ஆமென் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ருசியும் சந்தோஷமும் வருவதற்கு இவர்களே உப்பாய் இருக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை எடுப்பித்து கட்டுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தின் வெளிச்சமாய் இவர்கள் மாறணுமே ஐயா, அதற்காக இவர்கள் பட்ட பாடுகள், பிரயாசங்கள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான ஒரு விடுதலையை இன்றே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் மாறி போகட்டும், உபத்திரவங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள் எல்லாம் இதோடு இன்றோடு நின்று போகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் உங்களுக்கு நீ சொன்னீங்களே, அப்படியே இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களிலே இன்று ஒரு விடுதலை, இன்று ஒரு விடுதலையின் வெற்றி செய்தி பதில் கிடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இனிமேலும் தொடராதபடி இன்றே நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதை எங்களுக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தன் இன்றே இறங்குவீராக. உம்முடைய நீதியின் வலதுகரம் இவர்களுக்காக அசைக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். எல்லா தடைகளும் இன்றோடு மாறி போகட்டும். எல்லா தொந்தரவும் இன்றோடு முடிந்து போகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஐயா, இவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் எதை எதை இவர்கள் கேட்டுக்கொண்டார்களோ அவை அத்தனையும் அவர்களுக்கு செய்யப்படும் என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாய் ஐயா, நல்ல படிப்புகளை, நல்ல இடங்களிலே வேலை, நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் இன்றோடு மாறி போகட்டும். கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் உம்மிலே நாங்கள் செம்மையாய் நிலைத்திருக்க ஐயா, உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாய் ஒரு புதிய ஞானம், புதிய கிருபை, புதிய தயவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அற்புதமான ஜெபத்தை ஐயா, அந்த ஜெப ஃபைலை, வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறேன். உம்முடைய அன்பு பிள்ளைகளை மறுபடியுமாய் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகருடைய ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷம் சமாதானத்திற்கும் காரணமான உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் அநேகருக்கு இவற்றை அனுப்பவும், ஷேர் பண்ணவும், அநேகரோடு இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒன்றும் மிருகாவாய் போய்விடாதபடி இவர்கள் கேட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாய் இந்த ஜெப வேளையிலே, இரவு வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் தேவனாகி கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. வரப்போகிற நம்முடைய குருசேடுகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னும் தீவிரமாய் ஜெபிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். கர்த்தர் எப்படி சொல்றார் பாருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திஸ் இஸ் வண்டர்ஃபுல். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, நீங்க அவர்களே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்றாரு. ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க வரும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, என்ன கேட்டுக்கொண்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.